வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துணை. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்றாம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். மூன்றாம் பாவம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுது? மூன்றாம் பாவம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல மூணாம் பாவம் மிக மிக முக்கியமான பாவம். எல்லா பாவமும் முக்கியமா, அதுல மூன்றாம் பாவம் அப்படின்றது ஜாதகர் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி ஆகுறாரா, முயற்சி பண்றாரா அப்படின்னு பாக்குறதுக்கு மூணாம் பாவம் தான் பயன்படும். இந்த மூணாம் பாவம் இல்லைன்னா முயற்சி அப்படின்றது இருக்காது. முயற்சி அப்படின்றது மூணாம் பாவம் தான். மூணாம் பாவத்துல இருக்கிற காரகத்துவம் எல்லாம் பார்க்கும் ஃபர்ஸ்ட். ஒரு லக்கணத்துக்கு மூணாம் பாவம் அப்படின்றது எந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் அப்படின்னு பார்க்க போறோம் இதுல. ஒரு ஒரு ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து மூணாம் பாவத்துல இருக்கிற கிரகம் என்ன சொல்லும், அது மற்ற பாவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துது, அந்த மூணாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது அது என்ன மாதிரி பலன்களை மற்ற பாவங்களுக்கு கொடுக்குது, ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் மூணாம் பாவம் என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்றத பார்க்கும். மூணாம் பாவம் நீங்க எந்த இடத்துல இருந்து ஒன்னாலும் மூணாம் பாவம் எடுத்து அந்த உறவுக்கு இதை சொல்ல வேண்டியதான். ஓகேங்களா? அப்ப மூணாம் பாவம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இளைய சகோதரம். இப்போ ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அவருடைய சகோதர உறவு அப்படின்றது லக்கணத்துல இருந்து மூணாம் பாவம். ஓகேங்களா? அதே போல ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அம்மாவோட இளைய சகோதரம், அம்மாவோட இது தங்கச்சியோ இல்ல தம்பியோ இருந்தா அந்த அம்மா என்ற நாலாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவம். அப்பா இருக்கிறாங்க, அந்த நாலாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவம் என்பது ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அம்மாவோட தம்பி. அப்ப சகோதரம் இளைய சகோதரம்னு எந்த பாவத்துக்கு எடுத்தாலும் அந்த பாவத்துல இருந்து மூணாம் பாவம். இப்ப அப்பாவோட தம்பி எப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் தந்தையார், அதுல இருந்து மூணாம் பாவம் 11ஆம் பாவம் அப்படின்றது அப்பாவோட தம்பி, நம்மளுடைய சித்தப்பாவை குறிக்கும். இப்படி மூணாம் பாவம் இது இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாவத்திலிருந்து மூணாம் பாவம் இளைய சகோதரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுக்கணும். நம்ம எப்பயுமே உதாரணம் ஒரு மீன் லக்கணமே போட்டுக்கணும். மீன லக்கணம் லக்கணத்துல மூணாம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு. குரு இருக்கு. லக்கணத்திலிருந்து மூணாம் பாவத்துல குரு இருக்கு. இதுதான் லக்கணத்துக்கு மூணாம் பாவத்துல குரு இருக்கு. அப்ப மூணாம் பாவம் தான் சகோதர ஸ்தானம்னு சொல்றோம். இதுதான் மூணாம் பாவம். ஓகேங்களா? இது மூன்றாம் பாவம். எந்த லக்கணத்துல இருந்து மூன்றாம் பாவம் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா சகோதரம், நம்மளுடைய வீரியம், முயற்சி அப்படின்றதும் வீரியம் அப்படின்றதும் மூணாம் பாவம். வீரியம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய வீரியம், அதாவது குழந்தை பிறப்பு அப்படின்றதும் ஒருவருடைய வீரம் வீரியம் அப்படின்றதும் மூணாம் பாவத்தை குறிக்கும். குழந்தை பிறப்புக்கு வீரியம் இருக்கணும். அந்த வீரியம் மூணாம் பாவம் நல்லா இருந்தாதான் அந்த மூணாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவம் அப்படின்ற ஐந்தாம் பாவம் சிறப்பா இருக்கும். அதனால ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மூணாம் பாவம் சிறப்பா இருக்கான்னு பார்க்கணும். குழந்தை பேருக்கு மூணாம் பாவம் மிக மிக முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் மூணாம் பாவம் வீரியம் அப்படின்னா அது போல இவங்களுடைய முயற்சி, முயற்சி அப்படின்றது ஜாதகர் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்றத மூணுல உள்ள கிரகமும் மூணாம் பாவமும் குறிக்கும். ஓகேங்களா? முயற்சி அப்படின்றது மூணாம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் மூணாம் பாவம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி, ஒரு பாவத்தோட வளர்ச்சி அப்படின்றது அந்த பாவத்துல இருந்து மூணாம் பாவம். ஜாதகரோட வளர்ச்சின்றது மூணாம் பாவம். அப்போ ஒரு ரெண்டாம் பாவத்தோட வளர்ச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு பணம்னு சொல்றோம்.
அந்த பணம் வந்து அது அடுத்த கட்டம் பரிணாமம்னு சொல்றோம். அந்த அதாவது மூணாம் பாவம் அப்படின்றது பரிணாமம், கரெக்டான வார்த்தை அதுதான். பரிணாமமாயி அந்த விஷயம் பரிணாமமாயி அடுத்த விஷயமா மாறுது அப்படின்னா அந்த அதுக்கு காரணம் வந்து மூணாம் பாவம் தான். இப்ப ரெண்டாம் பாவம் இருக்கு, அது வந்து பரிணாமமாயி அது வந்து சுத்தா மாறுதுன்னா ரெண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவம் அப்படின்றது எடுத்தீங்கன்னா அப்படின்னா நாலாம் பாவம். ரெண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவம், நாலாம் பாவம். பணம் வந்து அதிகமா பணம் சேர்ந்துன்னா அடுத்தது பொருளாவோ சொத்தாமோ மாறப்போகுது. அதுதான் ஒரு பாவத்தோட அடுத்த பரிணாமம் அப்படின்றது, அடுத்த வளர்ச்சி அப்படின்றது அந்த பாவத்துல இருந்து மூணாம் பாவம். ஓகேங்களா? ஐந்தாம் பாவம் காதல் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது ஏழாம் பாவம் திருமணம், அதுல இருந்து மூணாம் பாவம். ஆறாம் பாவம் நோய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆறாம் பாவத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி எட்டாம் பாவம். ஆறாம் பாவம் சின்ன நோய்னா அந்த அந்த அது வளர்ந்து எட்டாம் இடம் வந்து பெரிய நோயாவோ பெரிய பிரச்சனையாவோ கொடுக்குது. அதனால ஒரு பாவத்தோட வளர்ச்சி, ஒரு பாவத்தோட பரிணாமம் அப்படின்றது மூணாம் பாவம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு பாவத்துக்கு 3-11 கிரகம் இருந்தா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை சிறப்பா அந்த நம்ம அனுபவிக்கலாம். முன் மூன்று பின் மூன்றுன்னு எடுக்கிறோம், அதுதான் 3-11ன்னு எடுக்கிறோம். அந்த 3-11 ஒரு பாவத்துல கிரகம் இருந்தது இல்ல அந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த கிரகம் நல்லா இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப மூணாம் பாவம் அப்படின்றது சகோதர ஸ்தானம் சொல்லியிருக்கோம், வீரியஸ்தானம், பரிணாமம் சொல்லியிருக்கோம். அது போல போகஸ்தானம், போகம் அப்படின்றது சாதாரண சிற்றின்பம் சொல்றோம்ல, சிற்றின்பம் அப்படின்றது மூணாம் பாவம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் 9ஆம் பாவம் அப்படின்றது பேரின்பம். ஓகேங்களா? மாமனார் உறவுல வந்து அந்த சகோதர உறவு சொன்னோம், அடுத்து மாமனார் அப்படின்றது மூணாம் பாவம். மாமனார் அப்படின்ற உறவு வந்து மூணாம் பாவத்தை குறிக்கும். அதுபோல கமிஷன் பேஸ்ட்ல கமிஷன்ல ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து மூணாம் பாவம். கமிஷன் வியாபாரம் செய்யறாங்க அப்படின்னா அது மூணாம் பாவம். நம்மளுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம வந்து ஒருத்தங்க கூட பேசுறோம், பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலே அது வந்து மூணாம் பாவம். நம்ம போன் செல்போன்லாம் மூணாம் பாவம் தான். கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் மூணாம் பாவம். அதே வகையில அது பிளஸ்ஸா இருந்ததுன்னா நல்ல செய்தி, கெட்ட செய்தி அப்படின்னா வதந்தி. அதுல வந்து ஒரு பாவ கிரகம் இருந்து அந்த விஷயம் வதந்தியா பரவுதுன்னா அந்த வதந்தி அப்படின்ற இடத்துக்கும் மூணாம் பாவம் தான் காரணம். மூணாம் பாவம் வந்து வதந்தி அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? வதந்தி அப்படின்றது மூணாம் பாவம் தான். அப்புறம் மூணாம் பாவம் அப்படின்றது பக்கத்து வீடுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு வாழாம இருக்கிற விதவையா இருக்கிற ஒரு பெண் இருப்பாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விடிஞ்ச வீடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து மூணாம் பாவத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூணாம் பாவத்துல இருக்கிற கிரக அமைப்புகள் வச்சு அந்த சந்திரன் கேது இருக்கிறது, செவ்வாய் மாந்தி இருக்கிறது, அது போல செவ்வாய் கேது இது போல இருக்கிறத வச்சு அந்த பாவத்துடைய அந்த மூணாம் பாவம் பக்கத்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதே போல ரயில் சிநேகிதம் பக்கத்துல நம்ம போயிட்டே இருக்கும்போது தற்சமயம் ஒரு பஸ்ல போறோம் இல்ல ஒரு ட்ரெயின்ல போறோம், அப்போ ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கோம் அந்த அந்த பயணம் முடியிற வரைக்கும் அப்படின்னா அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த மூணாம் பாவத்தை தான் குறிக்கும். தற்காலிக நட்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தற்காலிக நட்பு அந்த மூணாம் பாவத்தை தான் குறிக்கும். அடுத்ததா வந்து சிறு தூர பயணம். இப்ப காலையில போயிட்டு ஈவினிங் வந்துடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூணாம் பாவம். மூணாம் பாவம் வந்து சிறு தூர பயணம் அப்படின்னு சொல்றோம். காலையில போயிட்டு ஈவினிங் வர்றது அப்படின்னா அது வந்து சிறு தூர பயணம் மூணாம் பாவம். அதுபோல இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னாலே மூணாம் பாவம் வேலை செய்யும். எந்த இடத்துக்கு மாற்றம் தேவைனாலும் அந்த பாவத்திலிருந்து மூணாம் பாவம் வேலை செஞ்சா அந்த அந்த விஷயத்துக்கான மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுபோல பத்திரப்பதிவு, அந்த நம்மளுடைய பேப்பர் ஐட்டம் எல்லாமே நம்மளுடைய ஐடி, நம்மளுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பத்திரம், டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்து மூணாம் பாவம் தான். மூணாம் பாவம் தான் பத்திரப்பதிவு. மூணாம் பாவம் தான் நம்மளுக்கு வந்து அது போல வந்து நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க பாருங்க, அதுவும் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தானே. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே மூணாம் பாவத்தை தான் குறிக்கும். அப்ப ஏழாம் பாவம் மூணாம் பாவத்தோட தொடர்பு இருந்தது, ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் மூணாம் பாவம் தொடர்ந்து அங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, காதல் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது போல எடுக்கலாம். அப்பெல்லாம் மூணாம் பாவம் அப்படின்றது இவங்க பிளான் பண்றது, இவங்க வந்து பிளான் பண்ணா அது சக்சஸா இருக்குமா, ஒரு பிளான் பண்றது, ஒரு திட்டமிடுதல் சொல்லுவோம்ல, அந்த திட்டமிடுதல் அப்படின்றது மூணாம் பாவத்தை தான் குறிக்கும். மூணாம் பாவம் அப்படின்றது திட்டமிடுதல், ஒரு விஷயத்த நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது திட்டமிடுறது. இவங்ககிட்ட எப்படி நேர்த்தியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மூணாம் பாவத்துல அவங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு, அப்படி இல்லைன்னா மூணாம் பாவ அதிபதி எங்க இருக்கிறான்னு பார்த்து அவங்களுடைய திட்டமிடுதல்ல சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து மூணாம் பாவத்துல இருக்கிறது வந்து ஆஹ் பெரும்பாலுமே இந்த மூணாம் பாவம் அப்படின்றது நிறைய விஷயங்களை சொல்றாலும் தற்கொலை பாவம் அப்படின்ற தற்கொலை அப்படின்றது மூணாம் பாவம் தாங்க. ஏன்னா 8க்கு 8ஆம் இடம் அப்படின்றதால
மூணாம் பாவம் அப்படின்றது தற்கொலையை குறிக்கும். அது எந்த மாதிரி அதுல வந்து ராகு கேதுக்கள் இருந்து, இல்ல ஒரு கிரகத்தோட குறிப்பா சந்திரன் ராகு சந்திரன் கேது இருந்து அதுல வந்து கோச்சார கிரகங்கள் ராகு கேது வரும்போது, அப்ப ராகுவோட தசையோ புத்தியோ நடக்கும்போது தற்கொலைக்கான எண்ணங்களை தூண்டி விடுது. பெரும்பாலும் நீங்க தற்கொலை ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, மூணாம் பாவத்துல இருக்கிற கிரகம் தசாபுத்தியா நடந்தும், இல்ல மூணாம் பாவத்து மேல கோச்சார ராகு கேதுவோட பயணங்க கண்டிப்பா இருந்திருக்கும். மூணாம் பாவம் இல்லாம தற்கொலை இல்லை. ஏன்னா மூணாம் பாவம் முயற்சி. ஓகேங்களா? அது போல சுய இன்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அவங்க தன்னைத்தானே இன்பம் சொல்றது அப்படின்றது சுய இன்பம் அப்படின்றது மூணாம் பாவம், தற்கொலை அப்படின்றது மூணாம் பாவம் தான். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி எடுத்தா நம்ம அந்த ஒரு பலன்களை சீக்கிரம் ஈஸியா எடுத்துடலாங்க. மூணாம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுடைய வேற என்ன சொல்லலாம், அதாவது நம்ம டூ வீலர் எல்லாமே மூணாம் பாவம் தாங்க. டூ வீலர்ஸ் வந்து மூணாம் பாவம். ஆட்டோ, ரிக்ஷா, சைக்கிள் இதெல்லாம் வந்து மூணாம் பாவம் தான். அது போல வந்து நம்மளுடைய அணிகலன், நம்ம போட்டுக்கிற அணிகலன் இருக்குல்ல, ஆடை, ஆபரணங்கள், ஆபரணங்கள் எல்லாமே மூணாம் பாவம். ஆபரணங்கள் மூணாம் பாவம். மூணாம் பாவம் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு நடந்து போனோம் அப்படின்னா நடைபயிற்சி, நடைபயணம் அப்படின்றது மூணாம் பாவம். நான் ஒரு பாத யாத்திரை நடைபயணம் அப்படின்னும் போது அந்த மூணாம் பாவத்துல சுபகிரகம் தான். இவங்க அந்த பாத யாத்திரை போறதுல பாத யாத்திரை அப்படின்றது நடைபயணம் கோயிலுக்கு. அது 9-3 அப்படின்றதுனா பாத யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மூணாம் பாவம் பெரும்பாலுமே வந்து ஒரு சிறப்பான பாவம். இந்த 6, 8, 12 பாவங்கள், 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் சொல்றோம். அது கூட மூணும் சேர்ந்து இருந்தது. மூன்றாம் பாவம் பெரிய மறைவு ஸ்தானங்கள் இல்லைனாலும் இந்த காரகத்துவத்தெல்லாம் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இளைய சகோதரம் ஒரு இடமாற்றத்தை குறிக்கிறது. நம்மளுடைய அடையாளத்தை குறிக்கிற இடம் எல்லாமே மூணாம் பாவம். நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூணாம் பாவம். நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேஷன்ல இருக்கிறோம் அப்படின்ற பாவம் மூணாம் பாவம். நம்மளுடைய பக்கத்து வீடு அப்படின்றது மூணாம் பாவம். தற்கொலை பாவம் அப்படின்றது மூணாம் பாவம். நாம பேசுறது நல்லா போய் சேருதா வதந்தியா போகுதா அப்படின்றது மூணாம் பாவம். மூணாம் பாவம் தான் நம்மளுடைய முயற்சி. அவங்க ஜாதகர் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்றது மூணாம் பாவம். அதே போல அந்த ஜாதகருடைய வீரம் வீரியம் எப்படி இருக்கு, வீரம் அவருடைய வீரமா இருக்கிறாரா, வீரியம் நல்லா இருக்குதா அப்படின்னு பாக்குறது மூணாம் பாவம். இப்படி இந்த மூணாம் பாவத்துல முக்கியமான காரகத்துவம் எல்லாம் இருக்கு. அந்த மூணாம் பாவத்தை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்தபடியும் அந்த பாவ அதிபதியோட சேர்ந்த கிரகங்களுக்கு தகுந்தபடியும் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ மூணாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, இப்போ மூணாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து இது தசாபுத்தி நடத்துது அப்படின்னா, அந்த மூணாம் பாவத்துல இருந்து குரு நடத்துது அப்படின்னா மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓகேங்களா? மூணாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து ஒரு தசாபுத்தி நடத்துது அப்படின்னா மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அப்ப மூணாம் பாவம்ன்றது இப்போ வந்து நான் இடம் மாறலாமான்னு கேட்டா மூணாம் பாவம் இயங்குச்சு அப்படின்னா இடம் மாறலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு இடத்த விற்கிறது, அதான் வாங்குறது அப்படின்றது நாலாம் பாவம். ஒரு இடத்த விற்பனை செய்யறதுன்றது மூணாம் பாவம். அப்போ மூணாம் பாவம் ஒரு வேலை செய்யுது. அப்ப நம்ம ஒரு இடத்த விற்கலாமான்னு கேட்டா விற்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மூணாம் பாவம் அப்படின்றது சீருடை பணின்னு சொல்றோம். அதுக்கும் மூணாம் பாவம் தான். சீருடை பணி அப்படின்றதும் மூணாம் பாவம் குறிக்கும். ஓகேங்களா? காலபுருஷத்துக்கு மூணாம் இடம் ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே. அந்த வதந்தி, காற்று வீடு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சிற்றின்பம் அப்படின்றது மூணாம் பாவம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப அவங்க சிற்றின்ப பிரியரா இருக்கிறாங்களா, மூணாம் பாவத்துல ஒரு சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இருக்குன்னா அவங்களுக்கு சிற்றின்ப ஆசை அதிகமா இருக்கும். சாதாரணமா இந்த 3 கிரகங்கள் வந்து அந்த சிற்றின்ப ஆசையை அதிகமா கொடுக்கும் ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா. அப்ப அந்த இடத்துல மூன்றாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து அது ஒரு சந்திரன் நட்சத்திரத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அங்க சிற்றின்ப ஆசை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்ப அது வந்து லக்னத்துக்கு மூன்றாம் பாவம், அவருடைய முயற்சி அவர் அனுபவிக்க வேண்டியதை அந்த மூன்றாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினா கிடைக்கும். அது ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதால இவர் முயற்சியால தனம் வரும். ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் அது பாதிப்பு கிடையாது. அடுத்தது நாலாம் பாவத்திற்கு, அது வந்து நாலாம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். அப்ப பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு இது வந்து விரயம். நாலாம் பாவம் அப்படின்றது இது. நாலாம் பாவத்திற்கு இந்த இடம் வந்து 12ஆம் பாவமா வருது. ஓகேங்களா? நாலாம் பாவத்திற்கு 12ஆம் பாவமா வரும்போது நாலாம் பாவம் அப்படின்றது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அம்மா, நம்மளுடைய தாயார்னு சொல்றோம். நாலாம் பாவம் நம்மளுடைய சுகஸ்தானம்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் விரயம். இதுக்கு வந்து இந்த நாலாம் பாவ காரகத்துவத்திற்கு இது சிறப்பான இடம் இல்லை அப்படின்னு சொல்றோம்.
ஒரு மூணாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது, இல்ல மூணாம் அதிபதி ஒரு பாவத்திலிருந்து புத்தியை நடத்துறாரு அப்படின்னா, இந்த மூணாம் பாவம் அவங்க வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா, மூணாம் பாவத்துல கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த மூணாம் பாவம் இயங்கும். மூணாம் பாவத்து அதிபதி இயங்கினாலும் அந்த மூணாம் பாவம் இயங்கும். அப்போ மூணாம் பாவ அதிபதியோட சாரத்துல இல்ல மூணாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தோட சாரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த மூணாம் பாவம் இயங்கும். அப்ப அது எந்த விஷயத்தெல்லாம் பாதிக்குது அப்படின்னா, அது இரண்டாம் பாவத்துக்கு பாதிப்பு இல்ல, நாலாம் பாவத்துக்கு அது வந்து 12ஆம் பாவம் அப்படின்றதால நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு விரயத்தை உண்டு பண்ணுது. நாலாம் பாவம் சார்ந்து, நாலாம் பாவம் தான் தாயின்னு சொல்றோம். நாலாம் பாவம் வீடு கட்டுறது. ஒரு வீடு கட்டுறது இந்த காலகட்டத்துல வந்து நான் ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமான்னு கேட்டா, நாலாம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் மூணாம் பாவம் வேலை செய்யறதால இப்ப இந்த வீடு கட்டுனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்காது. இப்ப வீடு வந்து ஒரு இடத்த இப்ப நாலாம் அதிபதியே வந்து மூணுல இருக்காருன்னு வச்சுங்க, அப்ப சொல்லலாம். மூணுல இருக்கும்போது ஒரு இடத்த வித்து ஒரு இடம் வாங்கலாம், இல்ல ஒரு இடத்த வித்து ஒரு விஷயம் கட்ட போறீங்கன்னா அது செய்யலாம். ஏன்னா மூணாம் பாவமும் ஆக்டிவேஷன் ஆகுது, நாலாம் பாவமும் ஆக்டிவேஷன் ஆகுது. நாலாம் அதிபதி மூணுல இருக்கிறது அப்படின்னும் போது, மூணாம் அதிபதி நாலுல இருக்கிறது அப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு இடத்த வித்து ஒன்னு அந்த ரெண்டு பாவத்தோட செயல்களும் அங்க நடக்கும், அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நாலாம் இடத்துக்கு அது 12ஆம் இடம்ன்றதால நாலாம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மூணாம் பாவம் இயங்கும் போது அது வந்து எந்த பாவத்தோட திரிகோணம் அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு திரிகோணம். சரி, அது ஏழாம் பாவத்துக்கு வரும்போது வரலாம். சரி, ஐந்தாம் பாவத்திற்கு பாருங்க. இந்த ஐந்தாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் அப்படின்றது ஐந்தாம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். ஐந்தாம் பாவத்துக்கு பின்னாடி 11ஆம் பாவம். ஐந்தாம் பாவத்திற்கு இது வந்து 11ஆம் பாவமா வேலை செய்யுது. அப்ப நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு பாவத்துடைய 3, 11ஆம் பாவங்கள் அந்த பாவத்துல வளர்க்கும் அப்படின்னு. ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த மூணாம் பாவத்துல இருக்கிற கிரகம் தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா 100% சப்போர்ட் பண்ணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஐந்தாம் பாவம் ஒரு ஒரு பூர்வீகம் அப்படின்னாலும், ஒரு குழந்தை பேரு அப்படின்னாலும், நம்மளுடைய மன மகிழ்ச்சி அப்படின்னாலும், காதல் அப்படின்னாலும், இந்த ஐந்தாம் பாவம் சார்ந்த காரகத்துவங்களுக்கு எல்லாமே இந்த மூன்றாம் பாவத்துல இருக்கிற ஒரு கிரகம் வந்து சிறப்பா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதனால ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு கிடையாது. ஐந்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது நடக்கும். அது 11ஆம் பாவம் அப்படின்றது சரள கணங்களுக்கு பாதகமா இருக்கிறதால அதுல இருக்கிறது அவங்க பெருசா பேராசை இல்லாம இருந்தா பாதகமா வேலை செய்யாது. ஓகேங்களா? ஐந்தாம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். ஆறாம் பாவம். ஆறாம் பாவத்திற்கு பாத்தீங்கன்னா இது வந்து இப்படியே போகுது. நாம பின்னாடி போட்டேன். ஆறாம் பாவத்திற்கு 10ஆம் பாவமா வரும். ஆறாம் பாவத்திற்கு 10ஆம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தாய் மாமான்னு சொல்றோம். ஆறாம் பாவம் கடன் சொல்றோம். மூணாம் பாவம் அப்படின்னு இயங்கும் போது பெரிய அளவுக்கு ஒண்ணும், அதாவது ஒரு நடுநிலையான பாவம். மூணாம் பாவம் அப்படின்றது இந்த இரட்டைப்படை பாவங்கள் அந்த 2, 4, 6, 8, 10 அப்படின்ற அந்த இரட்டைப்படை பாவங்களுக்கு ஒரு நடுநிலையான பாவம். இது பெரிய பிளஸும் கிடையாது, பெரிய மைனஸும் கிடையாது. ஆறாம் பாவத்துக்கு ஒரு பெரிய பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. ஓகேங்களா? ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு இப்ப இப்ப கேக்குறாங்க, இப்ப வந்து தாய் மாமா இப்ப தொழில் செய்யலாம், தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இல்ல வெளிநாடு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஆறாம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் நடக்கிறதால கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மாமாவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது போல நம்ம இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். ஆறாம் பாவத்திற்கு 10ஆம் பாவம்ன்றது மூணாம் பாவம். அதனால பெரிய பெரிய அளவு பாதிக்காது. ஆனாலும் பெருசா அந்த ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு வேலை உத்தியோகம் அப்படின்னு போனா அதுக்கு வந்து 10ஆம் பாவமா வேலை செய்யறதால ஒரு பிளஸ் அப்படின்றது இதுல ஒரு 50% தான். ஆறாம் பாவத்துக்கு பிளஸ் அப்படின்றது 50%. அந்த திரிகோண பாவங்களுக்கு தான் அது 100%. ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்களுக்கு அது 100%. ஓகேங்களா? 100% வேலை செய்யும். அடுத்தது ஏழாம் பாவம். ஆறாம் பாவத்துக்கு பெருசா பாதிப்பு இல்லை, ஒரு 50% தான் பாதிப்பு. அடுத்து ஏழாம் பாவம். ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவம். ஏழாம் பாவத்திற்கு இது வந்து 9ஆம் பாவமா வருது. ஏழாம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் அப்படின்றது மூணாம் பாவம். அப்ப நம்ம அதுதான் 3, 7, 11 திரிகோணம்னு சொன்ன பாருங்க. அப்ப ஏழாம் பாவத்திற்கு இருந்து திரிகோணத்துல இருந்து மூணாம் பாவம் வேலை செய்யறதால அந்த மூணாம் பாவம் இயங்கும் போதும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமணத்துக்கான காலம் ஏழாம் பாவம் இயங்கல அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வயது ஆயிடுச்சு, வயது வந்து ஒரு 32 இருக்கு அப்படி, அப்ப மூணாம் பாவம் இயங்குதுன்னா அந்த ஏழாம் பாவத்து வேலையை அந்த மூணாம் பாவத்துல இருக்கிற கிரகமும் செய்யும். ஏன்னா 3, 7, 11 அப்படின்றது ஒரு திரிகோணம்.
அப்ப ஒரு பாவத்துல இருந்து இதுல எந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு தசா புத்தி புத்தி நடத்தினாலும் அந்த அந்த காலகட்டங்கள் இந்த பாவம் இந்த பாவ செயல்கள் எது ஒன்னாலும் செய்யலாம். 7ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தினாலும் இடம் மாறலாம். 11ல இருந்து நடத்தினாலும் இடம் மாறலாம். 3ல இருந்து நடத்தினாலும் இடம் மாறலாம். திருமணம் திருமணத்தையும் இந்த 3ஆம் பாவமும் செஞ்சு வைக்கும். திருமணத்தை 7ஆம் பாவமும் செஞ்சு வைக்கும். திருமணத்தை 11ஆம் பாவமும் செஞ்சு வைக்கும். ஏன்னா இந்த பாவத்துக்கு திரிகோணம் 1 5 9 அப்படின்னு சொல்றோம். அந்த 7ஆம் பாவத்துல இருந்து 1 5 9 இப்போ 9ல இருக்கு. அப்போ 3ஆம் பாவத்துல இருந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் 5ஆம் பாவமா வரும். அப்ப அது திரிகோண பாவம் இயங்கும் போது 7ஆம் பாவத்துக்கு சிறப்பான அமைப்பு. அந்த காலகட்டத்துல 7ஆம் பாவத்துக்கு பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம்னா 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். திருமணம் 7ஆம் பாவத்தை சார்ந்து எது செய்ய கேக்குறீங்களோ அது கூட்டு தொழிலா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் 7ஆம் பாவத்துக்கு நல்லா இருக்கு. அப்ப அங்க கிரகம் இருக்கிறத பொறுத்தும் அந்த கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்தும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்திற்கு இது 8ஆம் பாவமாவே வரும். 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் இது. அதுதான் ரொம்ப கவனம். இந்த 3ஆம் பாவம் ரொம்ப மோசமான பாவங்க. அதாவது நல்ல பாவம் பல இடத்துல நல்லதா இருந்தாலும் இந்த 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் அப்படின்றது 8ஆம் பாவமே ஒரு திடீர் திடீர் முடிவை எடுக்கிறது. 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் அப்படின்னும் போது 3ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் அப்படின்றது இந்த 3ஆம் பாவம். அதனால 3ஆம் பாவம் இயங்கும் போது திடீர் விஷயம் ஏதாவது நடக்கலாம். திடீர் விபத்து, திடீர்னு நம்ம கீழே வந்துடும். சின்னதா அடிபடுறதுலாம் 3ஆம் பாவம். சிறு விபத்து அப்படின்னு 3ஆம் பாவம். நம்ம முன்னாடியே சொன்னோம் தற்கொலை பாவம் அப்படின்னு. ஆயுள் பாவத்துக்கு 3ஆம் பாவம் கண்டிப்பா பார்க்கணும். 3ஆம் பாவம் கண்டிப்பா ஆயுளுக்கு 3ஆம் பாவம் 8க்கு 8ஆம் பாவமான 3ஆம் பாவமும் ஆயுளுக்கு பார்க்கணும். அதனால எட்டாம் இடத்துக்கு பெருசா ஒரு முன்னாடியே 8ஆம் இடமே ஒரு பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்புக்கே பாதிப்பை கொடுக்குற பாவம் அப்படின்னும் போது 3ஆம் பாவம் இயங்கும் போது எல்லாரும் ஜாதகத்திலையும் எல்லாருமே 3ஆம் பாவம் இயங்கும் போது சரி 3ஆம் பாவம் ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லையா 6 8 12 தான் பாதிப்பு அப்படின்னு இல்லாம 3ஆம் பாவம் இயங்கும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஓகேங்களா? அங்க பாவகிரகங்கள் இருந்தது இல்ல பாவகிரகங்கள் அந்த ராசி மேல அந்த 3ஆம் பாவத்து மேல வருது அப்படின்னாலும் அந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப 8ஆம் பாவத்திற்கு அது சிறப்பு இல்லாத பாவமா இருக்கு. அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் தான். அதனால 9ஆம் பாவத்துக்கு பெருசா பாதிப்பு இல்லை. 9 அப்படின்றது தந்தையாருக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா? 9ஆம் இடத்துக்கு அது பெருசா பாதிப்பு இல்லை. 9ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் அப்படின்போ இப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் இந்த 3ஆம் பாவம் சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அந்த 9ஆம் பாவ காரகத்துவத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லாத பாவமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்துக்கு இது 6ஆம் பாவமா வருது. அப்ப 3ஆம் பாவம் இயங்கும் போது தொழில் சார்ந்து இப்ப நம்ம ஏதாவது கடன் வாங்க வேண்டியது, தொழில் சார்ந்து ஒரு இடமாற்றம், தொழில் சார்ந்து நம்மளுக்கு கடனோ இல்ல பிரச்சனையோ ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு 3ஆம் பாவம் இயங்கும் போது இருக்கு. ஏன்னா 10ஆம் பாவத்திற்கு அது 6ஆம் பாவமா இருக்கும். தொழிலுக்கு சப்போர்ட் பண்ற பாவமும் கிடையாது. அது திரிகோண பாவம் தான் சப்போர்ட் பண்ணும். இது தொழில் பாவத்துக்கு 6ஆம் பாவமா வர்றதால 10ஆம் பாவம் அப்படின்ற அந்த காரகத்துக்கு அது கடனா இருக்கு, நோயா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அப்ப மாமியார் அப்படின்றது 10ஆம் பாவமா. அப்ப அந்த 10ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமா வேலை செய்யறதால இந்த காலகட்டங்கள் 10ஆம் பாவத்துக்கு சிறப்பு இல்லாத நேரம். 10ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு கடனாகும். உயிர் காரகத்துவமா நோயோ பிரச்சனையோ கொடுக்கும். உயிர் காரகத்துவமா இருந்தா ஓகேங்களா? அது போல எடுத்துக்கலாம். அடுத்து 11ஆம் பாவம். நம்ம முன்னாடியே சொன்ன போல 11ஆம் பாவம் அப்படின்றது இந்த 3ஆம் பாவத்தோட திரிகோணம். 3ஆம் பாவத்தோட திரிகோணம். அப்ப 3 7 11 அப்படின்றது ஒன்று ஒரு ஒரு திரிகோணம் அப்படின்றதால இது ஒண்ணு சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த 11ல இருந்து நடக்கும்போது 11ஆம் பாவம் அப்படின்ற அந்த காரகத்துவத்துக்கு 3ஆம் பாவம் சிறப்பா சப்போர்ட் பண்ணும். அது திரிகோணம் பாவம் அப்படின்றதால 11க்கு அப்படின்றது அது 5ஆம் பாவமா வரும். அதனால இது பாதிப்பை கொடுக்காது. 11ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவங்களுக்கு மூத்த சகோதரம், 11ஆம் பாவம் நம்மளுடைய நம்மளுடைய திருப்தி, நம்மளுடைய மன சந்தோஷம் அதுதான். அந்த சிற்றின்பத்துல போய் நம்ம இவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த 3ஆம் பாவம் இயங்கும் போது அந்த 11ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அதுல கிரகங்கள் சரியில்லாம பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அது மூலியமா இவங்களுக்கு கெட்ட பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8க்கு 8ஆம் பாவம்ன்றதால ஒரு அவமானத்தை கொடுத்துரும். அதுல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்ததா 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்திற்கு அது 4ஆம் பாவம். 12ஆம் பாவம் சார்ந்த விஷயம் அப்படின்றது
12ஆம் பாவம் தான் நம்ம முன்னாடி வந்து சொன்னோம். 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் வந்து நம்மளுக்கு அயன சயன போகும். அந்த 12ஆம் அதிபதி இப்ப சில பேருக்கு 12ஆம் அதிபதி 3ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்ம சிற்றின்பம், அதாவது சுய இன்பம்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பாருங்க. அதெல்லாம் அந்த 12ஆம் அதிபதி 3ல இருக்கணும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் வந்து சிற்றின்ப ஆசை, 3ஆம் இடம் வந்து சுய இன்பம். அப்ப இந்த 12 3 தொடர்பு இருக்கவங்கள அந்த சுய இன்பம் தொடர்பான ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடம் வந்து அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அவங்க வந்து ஒரு இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும். இப்படி இந்த 12 பாவங்களும் இந்த 3ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தினா இந்த 12 பாவங்களும் இப்படிதான் வேலை செய்யும். நீங்க எந்த பாவத்துக்கு எடுத்தாலும் அந்த பாவத்துல இருந்து இந்த 5ஆம் பாவம் எது எடுத்துன்னா இதுல இருந்து 3ஆம் பாவம் அப்படின்னா இந்த இடம் அம்மாவுக்கு அப்படின்னு இடத்துல இருந்து இதுல இருந்து இந்த இந்த படம் இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய குழந்தைகளுக்கு இல்ல தாத்தாவுக்கு அப்படின்னும் போது 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பாவம். இப்போ 9ஆம் பாவம்னு எடுத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் அந்தந்த விஷயங்களை சொல்லும். அப்ப அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு எப்படி இடம் மாறலாமா அப்படின்னு கேட்டாலும் 9ல இருந்து 3 நல்லா இருக்குதா, 9ல இருந்து 3ஆம் பாவம் வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. 4ஆம் பாவம் தாய்க்கு 4ஆம் பாவம் அப்படின்றது இந்த இடம். 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம்ன்றது தாயோட இது. அம்மா வந்து என்கிட்ட இப்ப வந்து அண்ணன்கிட்ட போகலான்னு இருக்காங்க, தம்பிகிட்ட போகலான்னு இருக்காங்க அப்படின்னா இப்ப போலாமா 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் வேலை செஞ்சீங்கன்னா இப்ப அதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒவ்வொரு பாவத்தோட 3ஆம் பாவம் அந்த 3ஆம் பாவ காரகத்துவத்தை அந்த பாவத்துக்கு சொல்லணும். ஓகேங்களா. நீங்க எந்த பாவத்தை எடுத்தாலும் அம்மா அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அப்ப அப்பாவுடைய கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கு, அப்பாவுடைய வந்து ஆஹ் அவரு அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசுறாரு, அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அவருடைய இந்த சிறு தூர பயணம் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்க்கறது அந்தந்த பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க பாவ பலனை சிறப்பா சொல்லலாம். நீங்க அது போல ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவ காரகத்துவம் நம்ம நிறைய நம்ம பலன் சொல்லணும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னு போனா நம்ம காரகத்துவங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, காரகத்துவங்களை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். மீதி எவ்வளவு விதி தெரிஞ்சாலும் காரகத்துவங்கள் தெரியாம நம்ம எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால காரகத்துவங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாவத்திலிருந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த பாவத்திலிருந்து எடுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் தம்பிக்கு திருமணம் அப்படின்னா அந்த 7ஆம் பாவத்திலிருந்து சாரி 3ஆம் பாவத்திலிருந்து எடுங்க. அது போல வந்து மனைவியோட தம்பிக்கு திருமணம் அப்படின்னா மனைவி அப்படின்றது 7ஆம் பாவம், அவங்களுடைய தம்பி அப்படின்றது அதுல இருந்து 3ஆம் பாவம், அந்த அவருக்கு திருமணம்ன்றது அதுல இருந்து 7ஆம் பாவம். இப்படி நீங்க பாவம் எடுத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா குடும்பத்துல உள்ள எல்லா உறவுக்கும் சொல்லலாம். ரொம்ப ஜோதிடம் அப்படின்றது மகா எளிமை, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பலன் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் இருக்கும் ஜோதிடம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா. அதனால நிறைய விஷயங்கள் காரகத்துவங்கள் படிங்க, அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா பார்க்க வந்துடும். நம்ம படிச்சோம் ஒரு இடத்துல போய் ஒரு விதியை படிச்சோம் அப்படின்னு நீங்க விட்டுறாம அந்த விதிகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணும்போது தான் அந்த விதியோட முக்கியத்துவம் தெரியும். ஓகேங்களா. அந்த அப்ளை பண்ணும்போது தான் அந்த விதியோட முக்கியத்துவம் தெரியும். அதனால படிச்ச விஷயங்களை நீங்க புக்ல படிச்சாலும் வாட்ஸ்அப்ல படிச்சாலும் ஒரு யூடியூப்ல ஒரு ஒரு விதி உங்களுக்கு தெரிய வந்தாலும் அதெல்லாம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அந்த விதியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்க கையாளுறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா ஜோதிடம் கத்துக்கலாம். ஜோதிடம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுடைய யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கோம். அதாவது விதிகளோட போடுறோம், விதிகளோட ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு உதாரண ஜாதகங்கள் போட்டு நிறைய ஜாதகங்கள் போட்டிருக்கோம். அதை பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து 9865550210 இந்த நம்பருக்கு நீங்க என்னை கூப்பிடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு வகுப்பு நம்ம தொடர்ச்சியா நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஜூம்ல. அப்ப நீங்க வகுப்பு ஏதாவது படிக்கணும்னாலும் நம்ம அடுத்தடுத்து வந்து இப்ப தசாபுத்தி தந்திர நாடி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லுதுன்னு பலன் சொல்லும் முறை, இப்படி டிஎன்ஏ ஜோதிடம் எப்படின்ற வகுப்பு எடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து வகுப்புகள் வரப்போற காலகட்டத்துல அறிவிக்கிறோம். அதனால வகுப்புல கலந்துக்கணும், அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் படிக்க விரும்புற மாணவ நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். 9865550210. அது போல நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்டர் வீடியோவும் இருக்கு, ரெக்கார்டர் ஆடியோ இப்ப இருக்கு. அது வந்து நிறைய தலைப்புல ஒரு 20 தலைப்பு கிட்ட எடுத்திருக்கோம். ஜோதிடம் சார்ந்து, அதாவது திருமண பொருத்தம், குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, கல்வி, டிஎன்ஏ ஜோதிடம், அது போல வந்து ராகு கேது பத்தி
இது போல காலபுருஷ தத்துவம், கிரக சேர்க்கை, பாவங்களின் சேர்க்கை, இப்படி நிறைய தலைப்புல எடுத்துருக்கோம். அந்த வகுப்புகள் உங்களுக்கு வேணும்னாலும் டெலிகிராம்ல வந்து நீங்க படிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையான விதிகளோட ஈஸியா பலன் சொல்ற போல. ஜோதிடம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய, ஓகேங்களா? ஒரு பாவம் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா நேரா அந்த பாவத்துக்கு போயிடுங்க. அந்த பாவத்துல இருந்து அந்த கேள்விக்கு அந்த கிரகம் எங்க இருக்கு, தசாபுத்தி தான் முடிவு சொல்லுது. தசாபுத்தியை பார்த்துட்டு அந்த தசாபுத்தியை நடத்துற கிரகம் கோச்சாரத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஈஸியா பலன்னு சொல்லிடலாம். அப்படி ஜோதிடம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. எல்லாரும் படிச்சீங்க. நீங்க அதாவது உங்களுக்கு நீங்க போய் பலன் சொல்லி சம்பாதிக்கணும் அப்படின்றத விட நம்ம குடும்பத்துல இந்த நேரம் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்றபடி நம்ம கவனமா இருந்துக்கலாம். வேற எதுக்காகவும் இல்லை. ஒரு கவனம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலை அப்படின்னும் போது நம்ம குடும்பத்துல இருக்கிற நகல் சரி, அப்படி அடுத்து இந்த கிரகம் நடக்கும்போது அது இந்த பாவத்தை வந்து வேலை செய்யுது, ஆக்டிவேஷன் இருக்கு, அப்ப நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். அதனால நீங்களும் ஜோதிடம் படிங்க. படிக்க ஆர்வம் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திரும்ப நம்ம அடுத்து புது புது வீடியோ எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம ஒரு விஷயத்த நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் வளருவீங்க, நாமளும் வளருவோம். அதனால இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.